தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அபிராமியோடைய கடைக்கண் பார்வை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு. மனுஷனுடைய எண்ணம் மகிழ்ச்சி கடலில் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருப்போம். அதற்காக நான் உங்களோடு ஒரு சிறு பயணத்தை துவக்குகிறேன். வாங்க, ஒவ்வொரு ராசியும் தன்னை எப்படி ஊக்கப்படுத்திக்கணும், மகிழ்ச்சியாக ஏற்படுத்திக்கணும், தன்கிட்ட எதை மாற்றிக்க கூடாது, எதில் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிறத பற்றி பேசுகிறோம். இதோடைய முடிவு, அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் லைஃபு. இதுக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது. பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் பரீட்சை எழுதுகிறான். பரீட்சை பேப்பரை எடுத்து பார்க்குறான், கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. ஒன்றுமே அதில் தெரியல, ஒன்றுமே இவன் படித்தது அதில் இல்லை. ஆனால் ஆன்சர் ஷீட்டு வாங்குகிறான், திருப்பி கொஸ்டின் பேப்பர் பார்க்குறான், திருப்பி ஆன்சர் ஷீட்டை பார்க்குறான், போடுறான், ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு ஆரம்பிக்கிறான். எங்கேருந்து தான் இந்த கற்பனை உள்ளே வருதுன்னு தெரியாது. கற்பனை உலகத்தின் சிஇஓ அப்படின்னா அது மீனராசி தான். கேள்வியே தெரிஞ்சிருக்காது, கேள்விக்கு விடையும் தெரியாது, ஆனால் இவன் எழுதுவான். அந்த தன்னம்பிக்கை தான் மீனராசி. அந்த தன்னம்பிக்கை தான் மீனராசி. 100 கொஸ்டின் இருக்குன்னா 100க்கு குறைஞ்சது 70 கொஸ்டின் அட்டன் பண்ணுவான். கண்டிப்பாக அவன் நினச்சி எழுதின பதில் சரியாக இருக்கும். ஆனால் எத்தனை பேருக்குங்க கொஸ்டின் பேப்பர் தெரியலன்னா அந்த கொஸ்டின் அப்படியே மூடி வச்சுட்டு வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க? மீனராசி ஒரு காலமும் இதை செய்ய மாட்டாங்க, ஒரு காலமும். நான் சொல்கிறது கொஸ்டின் பேப்பரில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில், ஆஃபீஸில், வீட்டில் 10 ரூபா பணம் கேட்பாங்க மீனராசிக்காரவங்க. 10 பேர்கிட்ட கேட்பாங்க, ஒருத்தனும் கொடுக்க மாட்டான். ஆனால் மீனராசிக்கு நல்ல மனசு, நல்ல எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் பணம் கேட்டால் இன்னொருத்தன் கொடுக்க மாட்டான். ஆனால் யாராவது ஒருத்தன் ஃபோன் அடித்து ஒரு 2 ரூபா கொடுன்னு கேட்பான், உடனே கொடுப்பாங்க. இதான் மீனராசி. இப்படிப்பட்ட மீனராசிக்கு கற்பனை திறன் அதிகம், கால்குலேட் மைண்ட் அதிகம். என்ன ஒன்றே ஒன்று, ரொம்ப விசுவாசமாக இருந்துருவாங்க. அதனால் இவங்களை எளிமையாக ஏமாற்ற முடியும். ரொம்ப நம்பிக்கை துரோகத்தை பார்த்ததில் முதல் இடத்துல இருக்கிறவர்கள் மீனராசிக்காரர்கள். இன்னும் சொல்லப்போனால் சில பாட்டெலாம் கேட்டாலே உடனே ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆன் த வேலை எங்கேயாவது போயிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டு கேட்டால் கூட உடனே ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆமாம், ரொம்ப வித்தியாசமான ராசி, நிறைய ஃப்ளாஷ்பேக் தான். சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் போக நமக்கு பிடிக்காது. ஆனால் மீனராசிக்காரங்க வாழ்க்கை முழுக்க ஃப்ளாஷ்பேக் தான். இடத்த பார்த்தா ஃப்ளாஷ்பேக் வந்துடும். ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்தாலோ, தெரிஞ்ச இடத்த பார்த்தாலோ, காரை பார்த்தாலோ, 2 வீலரை பார்த்தாலோ, பஸ்ஸை பார்த்தாலோ, தன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை உடனடியாக அந்த காலத்துக்கே போய் அதை பார்த்துட்டு தான் வர தோணும். அவ்வளவு ஞாபக சக்தி உள்ளவர்கள். இன்னும் சொல்லப்போனால் சினிமா பார்த்து கண் கலங்கக்கூடியவர்கள் யாருன்னா அந்த அஃபெக்ஷன் ஆகக்கூடியவர்கள், அந்த என்ன சொல்லுவாங்க, எமோஷனல் ஆகக்கூடியவர்கள் யாருன்னா மீனராசிக்காரங்க. இப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? சினிமா பார்த்தா அப்புறம் அழுது தானே ஆகணும் அப்படிங்கிறீங்களா? அதில் கல்லூரி மங்க மாதிரி எத்தனை பேர் உட்காந்துருப்பான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுகுறாங்கன்னா என்னென்னா, இந்த கிளரிசின் போட்டுலாம் அழ வேண்டாம். மீனராசிக்கு யதார்த்தமாகவே சில விஷயத்தை நினச்சா அழுக வந்துடும். அதில் முக்கியமாக தான் ஏமாந்ததை நினச்சா உடனே அழுக வந்துடும். மனசு ரொம்ப மென்மையான மனம் கொண்டவர்கள்,
ரொம்ப மென்மையான மனம் கொண்டவர்கள். ஆனால் அது சரி இது சரின்னு அவங்களுக்கு எது சரின்னு சொல்ல தெரியாது, செய்ய தெரியாது. கனவுல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு யோசிக்க தான் தெரியும். ஒரு கனவை நம்புவாங்க, ஒரு கனவை நம்புவாங்க. தான் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப நம்புவாங்க. ஆனால் இவங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே இவங்களை நம்ப மாட்டாங்க. இந்த சோதனைகளை எல்லாம் பார்த்து பார்த்து வளர்றவங்க தான் மீனராசி. இப்படிப்பட்ட மீனராசிக்கு ஒன்றே ஒன்று தான், தன்னை தான் வெற்றி பெற்றதாக என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னிலிருந்து இவங்க வாழ்க்கை ஆரம்பமாகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழ்ந்த ஒரு சிரிப்பு ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. ஸ்பெஷல் எடிஷனே அதுதான் மீனராசிக்கு, ஸ்பெஷல் எடிஷன். அந்த பல்லு தெரிகிற மாதிரி ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பு தான் உங்களுக்கு மேஜிக். அதை என்னைக்கு மிஸ் பண்ணாதீங்க மீனராசிக்காரங்களே. பல நேரங்களில் உங்களுடைய சோகத்தை, உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுப்புகளை, வேதனைகளை அது இந்த சிரிப்பு கொஞ்சம் மாற்றி கொடுக்கும், மைண்டை காம் பண்ணும். ஆனால் உறவுக்காரன், தெரிஞ்சவன், சொந்தக்காரன் இவெல்லாம் இதை பேசுவான் அதெல்லாம் பேசுவான்னு நினச்சே பார்க்காதீங்க. நான் சொன்னதில் தெரிஞ்சுங்க, உங்கள் கற்பனை உலகத்தை நீங்கள் அழிச்சிடாதீங்க. நீங்கள் கற்பனை உலகத்தில் எவ்வளோ பெரிய செட்டு வேணாலும் போட்டுக்குங்க, அது நல்லது. உங்களால் சில விஷயத்தை மாற்றிக்க முடியாது, ஃப்ளாஷ்பேக்கை விட்டு நீங்கள் வர முடியாது, கண்ணு கலங்காமல் இருக்க முடியாது, உங்கள் மனசை ஹார்டாக ஆக்கிக்க முடியாது. இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. இது எல்லாம் நீங்கள் பண்ணுற புண்ணியம், இதெல்லாம் நீங்கள் பண்ணுற நல்லது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுற உயர்ந்த சேவை. மீனராசியை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன், ரொம்ப நல்ல விசுவாசிகள் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மீனராசியில் இருப்பாங்க. நல்ல விசுவாசிகள், எது சொன்னாலும் ஓகே சொல்லக்கூடியவர்கள், ஆமான்னு சொல்லக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் மீனராசிக்காரவங்க. படிப்படியாக சில அனுபவத்தை கற்றுக்கொண்டு படிப்படியாக முன்னேறக்கூடியவர்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, மீனராசிக்காரவங்க ராஜ்யம் இழந்தவர்கள் நினச்சிடாதீங்க, தனியாக ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவர்கள். ராஜ்யத்தை தனியாக உருவாக்கக்கூடியவர்கள், தனக்கென்று ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடியவர்கள். ஆனால் யாருடைய உழைப்பிலும் இல்லாமல், யாருக்கிட்டேருந்து திருடாமல், தானே தன்னுடைய மூளையை கொண்டு உழைக்கக்கூடியவர்கள், ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அதுதான் கடவுள் கொடுத்த பலம். இந்த பலத்தை அதிகப்படுத்துங்க, நல்லா இருப்பீங்க. நண்பர்களே, பொதுவாக ராசி பலன் அப்படி கேட்டதுன்னா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பல பேருக்கு தோணும். நல்ல பலன் இருந்ததுன்னா அதை நம்ம அது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இப்போ பலன் சரியாக இல்லை அப்படின்னா இதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மனசு என்ன பண்ணுது, நல்லதை தான் விரும்புது. ஆனால் ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை. செல்ஃபோன்லலாம் எப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம மைண்டில் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை, ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு தெளிவு இல்லாமல் இருப்பது மட்டுமே. இதை நிறைய பேர் தப்பாக பயன்படுத்திக்கிறான். நான் பொதுவாக ஒன்று சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதை யாராவது நீங்கள் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூப்பர் பவர் ஒன்று இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ஒரு 2 நாளைக்கு நீங்கள் ஃபோனை நிப்பாட்டிடுங்க, எவ்வளோ ஞாபக சக்தி வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு பேப்பர் படிக்க ஆரம்பிங்க, எவ்வளோ ஆர்வம் வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு நீங்கள் ஏதாவது ரொம்ப அமைதியான இடத்துல வாக்கிங் போய் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுமா? காலத்தோட கட்டாயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். நாம் ரொம்ப இந்த காலத்தை விட நம்மளை இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் நம்மளை சிக்க வைக்கிறாங்க.
நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லா ராசிக்காரவங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு நாள் ஆரம்பிக்கும்போது, ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் அந்த நாள் ஆரம்பிக்கும் போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதுசாக முடிவெடுங்க. சேமிக்கக்கூடிய திறமையை உண்டு பண்ணுங்க. ஏதாவது சேமிக்கணும்னு யோசிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றை நம்ம அனுபவிக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. கண்ணாடி கிட்ட முன்னாடி போய் நின்று நீங்கள் நான் தான் அந்த ஆள், நான் தான் பிரைம் மினிஸ்டர், நான் தான் ஜனாதிபதி, நான் தான் நடிகர், நான் தான் டைரக்டர், நான் தான் அரசியல்வாதி, என்ன நினச்சிருக்கீங்களோ அதுவாக பேசி பாருங்க. நம்ம கொஞ்சம் நேரத்தில் புத்தி சில நேரத்தில் பேதலிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. சித்தம் கலங்கும்போது தான் சிவன் தெரிவான். புரியுதுங்களா? நான் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்றைக்குமே இந்த 12 ராசிக்காரர்கள், நம்ம ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கிறோம். நமக்கு என்றைக்குமே எது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள்? நல்ல சாப்பாடு பிடிக்கும், நல்ல பிரியாணி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ஸ்வீட்டு பிடிக்கும். இது எல்லாம் முன்னாடி கொண்டு போய் வச்சோன்னு வச்சிங்களேன், நமக்கு எல்லாம் எதையாவது வெறுப்பமா சொல்லுங்கள்? நம்ம யார், நம்ம சொந்தக்காரனாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், இதெல்லாம் கொண்டு முன்னாடி வச்சிட்டோம்னா யோசிப்போம்ல, அது எடுக்கிறதுக்கு தோணும். இதில் ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்கும்ல. இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம அந்த நிறைவை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் யாருக்கிட்டையும் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை யாராவது நிராகரிக்கிறாங்க, உங்களுக்கான ஒரு சரியான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னா, ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, மனசை அமைதிப்படுத்துங்க, காம்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளால் உங்கள் மனசை புகழ்ந்துக்குங்க, உங்களை நீங்கள் புகழ்ந்துக்குங்க. இந்த உலகத்தை அதே மாதிரி புகழ்ந்து பேசுங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. முதல்ல உங்களை புகழ்ந்துக்குங்க, அப்புறமா பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்கும். சில பேர் யோசிப்பான், இவன் என்ன லூஸான்னு கூட யோசிப்பான். அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் நம்ம புகழ்ந்துட்டு போன பிறகு அவன் யோசிப்பான், நம்மளை ஏன் இவன் பாராட்டினா, பரவாயில்ல, நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கும் போல இருக்கு அப்படின்னு இவனுக்கே தோணும். அவன் என்ன பண்ணுவான், அதை 2 பேர்கிட்ட பாராட்டுவான். இப்படி தாங்க வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கை திருப்பி அதே பாராட்டு உங்களை திரும்பி தேடி வரும். இது நியூஸ் பாஸ் ஆகும். ஆனால் இதை ஆரம்பித்தவன் யாருன்னு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்கள்கிட்டே அந்த நியூஸ் வரும் பாருங்க, அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஆனால் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக இருக்கும், நல்லது நடக்கும். உங்களை அடுத்து வரக்கூடிய தலைப்பு உங்களுக்கான சதவிகிதங்களை பற்றி பேசக்கூடிய தலைப்பாக உள்ள வரப்போகிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.